அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று அறத்துப்பாலின் 5வது அதிகாரமான இல்வாழ்க்கையின் 50வது திருக்குறள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அப்படின்னா இந்த வையகம் அப்படிங்கிறது இந்த உலகம். இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன். வாழ்வாங்குன்னா என்ன? என்றும் ஜீவிக்கிறது, சிரஞ்சீவியாக மரணமற்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் வாழ்வாங்கு வாழ்பவர்கள். இந்த புற வாழ்க்கையில் நம்ம புகழோடு வாழ்வதை அப்படி சொல்லுவாங்க, வாழ்வாங்கு வாழ்தல். ஏன்னா அவங்க மறைந்த பின்பும் கூட அவர்களுடைய புகழ் இன்றும் நிலைத்து இருக்கக்கூடியது. அது மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அந்த மாதிரி இந்த புற வாழ்க்கையில் அவர்கள் உடல் மறைந்தாலும் அவருடைய பேரும் புகழும் இந்த உலகத்தில் என்றும் நிலைத்திருக்கிறது. இப்போ இந்த திருக்குறள் கூட திருவள்ளுவர் மறைந்தாலும் அவருடைய இந்த திருக்குறள் மூலம் இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. இதே போன்று எல்லா தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது புற வாழ்க்கை. ஆனால் உண்மையில் வாழ்வாங்கு என்பது மரணமற்ற பெருநிலை, சிரஞ்சீவி பவ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மரணமற்ற என்றும் வாழக்கூடிய அந்த சிரஞ்சீவியாக வாழ்வது. அவங்களை நாம் என்ன பண்ணுவோம்? வாழ்வாங்கு வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹனுமன், அஸ்வத்தாமா போன்றவர்கள் நிறைய ஒரு 7 சிரஞ்சீவிகள் இருக்கிறதா நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த 7 சிரஞ்சீவிகள் மட்டும் இல்லை, யாரெல்லாம் தன்னை உணர்ந்து தான் பிரம்மம் என்பதை உணர்ந்து அந்த நிலையிலேயே வாழ்கிறார்களோ அவர்கள்தான் உண்மை. அவர்கள் அனைவருமே சிரஞ்சீவிகள் தான். அப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் யார்? ஒருவன், அதாவது இந்த உடலுக்குத்தான் மரணம் இல்லையா? இந்த உடல் குழந்தையா இருக்குது, அப்புறம் குழந்தை ஒரு பையனாக மாறுது, அப்புறம் வாலிபனாக மாறுது, இல்லை ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு பருவ மங்கையாக மாறுது, ஆண் குழந்தை ஒரு வாலிபனாக இருந்து ஒரு மேனாக மாறுறான். அப்போ அதுக்கப்புறம் ஒரு அப்பா ஸ்தானத்துக்கு உயர்ந்து அப்புறம் தாத்தா ஸ்தானத்துக்கு போய் அப்புறம் இந்த உடலானது என்ன பண்ணுது? கிழப்பருவம் மீதி ஒரு நாள் இல்லாமல் போகிறது. அப்போ தோன்றி வாழ்ந்து மறைந்து விடுகிறது. நிலையற்ற இந்த உடலை நான் என்று கூறிக்கொண்டிருக்கிற வரைக்கும் அதற்கு மரணம் உண்டு. ஆனால் அதற்குள் இருந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவே நான், அதுவேதான் இங்கு அனைத்துமாக இருக்கிறது, எல்லோரும் அதுவேதான் அப்படின்னு உணர்ந்தவர்களுக்கு, தன் ஆன்மா என்று உணர்ந்தவர்களுக்கு மரணம் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பேராற்றல் என்றும் அழிவது இல்லை. அந்த கான்சியஸ்னஸ், அந்த விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரறிவு நெருப்பில் போட்டால் எரியாது, வேகாது. தண்ணியில் போட்டால் அது கரைஞ்சு போகாது, காற்றுலையும் அது கரைந்து மறையாது. அப்போ எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய அந்த பேராற்றலான அந்த பேரறிவே நான் என்று அந்த பேரறிவாக இருக்கக்கூடியவர்களுக்கு மரணம் என்பது இல்லை. அவர்களே இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழக்கூடிய ஞானியர்கள். அப்போ இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையுமா இந்த வானம் இருக்கும் மட்டும் தெய்வத்துள் வைக்கப்படும். வானுரைனா இந்த வெட்டவெளி, ஸ்பேஸ், அதுக்கு அழிவுனே கிடையாது. அப்போ இந்த வானம் உள்ள மட்டும் அவர்களை எல்லாரும் எப்படி பண்ணுவாங்களோ ஒரு தெய்வ நிலையில வச்சு அவர்களை வணங்குவாங்க, போற்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதில் யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்கள் அனைவருமே அந்த ஞானியர்கள் தான், அந்த தெய்வத்தில் வைத்து போற்றப்படக்கூடியவர்கள் தான். அந்த நிலைக்கு நாமும் வர வேண்டும். தன்னை உணர்ந்து நான் யார் என்கிறத உணரணும். அந்த ஞானத்தை உணர்ந்தால் நாமும் ஞானியரே, நாமும் அவர்களை போல் தெய்வத்துள் வைத்து போற்றப்படுவோம். அந்த நிலைக்கு நம்ம உயரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் திருவள்ளுவர் இந்த இல்வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல நம்மளுக்கு இந்த அதிகாரத்தில் 10 பாட்டை கொடுத்திருக்கிறாரு. இதோட இந்த இல்வாழ்க்கை அப்படிங்கிற இந்த அதிகாரம் 5 நிறைவடைகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நமஸ்தே மாஸ்டர்ஸ். இன்றைக்கி கபீரோட தோஹாவில் அவர் சொல்கிறார், நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், யாருக்கெல்லாம் இந்த ஞானத்தின் வழிக்கு போகணுமோ என் கூட வாங்க, உங்களுக்கு ஞானத்தின் வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு தோஹா இன்றைக்கி பார்க்கலாம். ஹம்கர் ஜாலியா அப்புனா லியா முராடா ஹாத்தி அப்கர் ஜாலோ தாசுகா ஜே சலே ஹமாரே சாத்தி ஹம்கர் ஜாலியா ஆப்புனா. ஹம்முனா நான் என்ன பண்ணிட்டேன்? என்னுடைய வீட்டை எரிச்சிட்டேன். கர்னா வீடு, ஜாலியான எரிக்கிறது. அப்போ நான் என்னோடய வீட்டை எரிச்சிட்டேன். அப்போது இந்த இடத்துல என்னுடைய வீடு அப்படின்னு அவர் சொல்கிறது எதுன்னா, இந்த ஆன்மாவை சுற்றி இருக்கிற
காம குரோது லோபு மோகு மது மாத்சரிய, அந்த 6 தீய குணங்கள் சொல்கிறோம் இல்லையா, இந்த 6 தீய குணங்களை தான் அவர் என்னுடைய வீடுன்னு சொல்கிறார். ஏன்னா அதால் தானே நம்ம உடம்பே பார்க்கப்பட்ட மாதிரி இருக்குது. பிறப்பில் இந்த உடம்பில் பவித்திரமான உடம்பாக இருந்தது, அப்போ ஆன்மாவுடைய உணர்வு நமக்கு இருக்கும். ஆனால் வளர வளர என்னாச்சு, அந்த ஆன்மாவுடைய உணர்வு போய் இந்த சரீரம் ஃபுல்லாக இந்த தீய குணங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு, அப்போ கட்டப்பட்டிருக்கு. இது வீடு, இதுதான் நம்மளுடைய வீடு. இந்த ஆன்மாவோட வீடுன்றது இந்த உடல். இந்த உடல் இந்த தீய குணங்களால் சூழப்பட்டிருக்கு. அவர் சொல்கிறார், நான் எரிச்சிட்டேன். இப்போ கையில் முராடா, ஹாத்தினா கை, முராடா அப்படின்னா கொல்லிக்கட்டை, நம்ம சொல்கிறோம் இல்லையா, கொல்லிக்கட்டையை வச்சு எரிக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் அடுப்பு எரிக்கும்போது கொல்லிக்கட்டையை வச்சு தான் சமையலே பண்ணுவாங்க. அப்போ அந்த கொல்லிக்கட்டை எரிக்கிற தன்மை உண்டு. அப்போ நான் எரிச்சிட்டேன், என் கையில் நான் கொல்லிக்கட்டை வச்சுன்னு இருக்கேன். யாருக்கெல்லாம் அப்கர் ஜாலியா தாஸ்கா ஜேச்சலே ஹமாரே சாத்தி, யாரெல்லாம் இந்த ஞான பாதையில் வர்றதுக்கு தயாராக இருக்காங்களோ, இப்போ என்னுடைய வீட்டை எப்படி எரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்னால் முடியல, ஆனால் எனக்கு ஞானம் வேணும், ஞானம் அடையணும்னு யாரெல்லாம் என்னுடைய நண்பர்களா, சாத்தினா நண்பன், என்னுடைய நண்பனா, என் கூட என்னுடன் யாரெல்லாம் பிரயாணம் பண்ண தயாராக இருக்கீங்களோ, என்கிட்ட கொல்லிக்கட்டை இருக்குது, உங்களோட வீட்டை எரிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், வீடை எப்படி எரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த தீய குணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி ஞானம் அடையணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். அதனால் இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் சொல்கிறார், யாரெல்லாம் என்னோட இந்த ஞான பாதை, ஞானம் ஆன்மை ஞானம் அப்படிங்கிற பாதையில் செல்ல விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாரையுமே என் கூடவே கூட்டின்னு போகிறேன். இந்த உலக மாயை அப்படிங்கிறதுலேருந்தும் இந்த மனசுக்குள்ளே இருக்கிற அகங்காரையும் தியாகம் பண்ணி அகங்காரிலேருந்து வெளியில் வந்து எப்படி ஞானம் ஆத்ம ஞானம் அடைய முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தந்து அவங்களையும் ஆத்ம ஞானம் அடைய வைக்கிறேன். அதனால் யாருக்கெல்லாம் ஞானம் அடையணும்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் என் கூட வாங்க அப்படின்னு இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் சொல்கிறார். மாஸ்டர்ஸ், நம்மளும் அவர் சொன்ன வழியிலேயே போய் ஆத்ம ஞானம், இந்த 6 தீய குணங்களையும் எரிச்சிட்டு நம்மளும் ஆத்ம ஞானம் அடைவோம்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். மாஸ்டர்ஸ், தேங்க்யூ. நன்றி மாஸ்டர்ஸ்.